நாஜசம்பா சார், வணக்கம் சார். வணக்கம். திமுக தேமுதிக கூட்டணியில் இணைந்தது தொடர்பா உங்களுடைய கருத்து என்ன சார்? சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார் என்றே நான் கருதுகிறேன், கவலைப்படுகிறேன். TR பாலு அண்ணன் ஒன்றிய அமைச்சராக இருந்த காலத்தில் 1000 கனவுகளோடு கோயம்பேட்டில் கட்டப்பட்ட அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டது. அவருடைய வருமானத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அன்றைக்கு ஆபத்து ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் அவர் தனி கட்சி தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதில் அவர் தீவிரம் காட்டினார் என்பது வரலாறு. இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வழிபாட்டு பொருளாக மாற்றிவிட்டார் பிரேமலதா. வணக்கத்திற்குரிய தலைவரை வழிபாட்டு தலைவராக மாற்றி இன்றைக்கு திமுகவோடு கைகுலுக்கி இருக்கிறார். அவருடைய தவிப்பும் தாகமும் எனக்கு புரிகிறது. அப்ப திமுக 1% வாக்கு கூட இல்லாத ஒரு கட்சியோடு திமுக உறவு வைத்துக் கொள்ள முன் வருகிறது என்றால் திமுக எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதும் இப்பொழுது அப்பட்டமாக நமக்கு தெரிகிறது. ஆனாலும் பிரேமலதாவுக்கு இது ஒரு ஆறுதல் தான். அவர்கள் அதிலே மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திமுகவை மக்கள் வெறுக்க தொடங்கி இருக்கிறார்கள். திமுக தோற்கும் என்பதை விட திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் தோற்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாடெங்கும் திமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது என்பது உண்மையிலும் உண்மை. ஆகவே ஒரு தேர்தல் களத்துக்கு வருவதற்கு சகோதரி பிரேமலதா விஜயகாந்துக்கு ஒரு வாசல் திறந்திருக்கிறது, அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் இல்லை. ஓகே ரஞ்சித் சார், இன்னொன்னு, ஒரு பெரிய அதிருப்தி அலை திமுகவுக்கு எதிராக வீசுகிறது என்று கூறினீர்கள். ஆனால் அந்த அதிருப்தி அலைக்கு ஆதரவாக அந்த கட்சிகள் அதே கட்சியில போய் மீண்டும் முக்கிய கட்சிகள் எல்லாம் இணைவது, புதிதாக மனிதநேய மக்கள் கட்சி